எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்குவோம். மைதா, ரவை, அரிசி மாவு 3 பொருட்களையும் ஒன்றா கலந்துருவோம். உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7 முந்திரி பருப்பு, ஒரு 20லேருந்து 25 கடலையை வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எள்ளு ஒரு 1/4 டீஸ்பூன், கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெயை நான் சூடு பண்ணியிருக்கேன், இதை இதில் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு ஆனியன், இதையும் சேர்த்துக்கலாம். ஆனியனில் உள்ள ஈரப்பதத்திலே மாவை நல்லா பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, 1 இன்ச்சு இஞ்சியை நல்லா தூள் தூளாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவை இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு இது போல் மாவை உருட்டிக்கிட்டு கையிலேயே தட்டிடலாம். எப்பவும் போல் வடை தட்டுறாப்புல. இது போல் தட்டிக்கலாம். இல்லை கையில் தட்டுறது உங்களுக்கு சரியாக வரலன்னு நினச்சிங்கன்னா பாலித்தீன் கவர்லையோ இல்லை வாழை இலையிலையோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கூட தட்டிக்கலாம். போல் பாலித்தீன் கவரில் 2 சொட்டு ஆயில் தடவிட்டு இது போல் வச்சுட்டு நம்ம எல்லாடிக்கு தட்டுவோம்ல, அதே போல் ஏதாவது டிஃபன் பாக்ஸோ ஏதோ தட்டோ ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஓரங்களை சரி பண்ணிக்கோங்க. ஓரளவு மெல்லிசாவே தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் போதுமானது. எண்ணெய் சூடாயிருச்சு. எடுத்து வச்சுருக்க வடைகளை போட்டுக்கலாம். சுவையான மதுர் வடை தயார். 5 to 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.